வணக்கம் அன்பர்களே. நாம் சங்கம் மருவிய காலமாகிய ஒரு 250 பொதுயுகம் தொடங்கி தமிழகத்தில் நடந்து வந்த அரசியல் மாறுதல்கள் குறித்தும் எப்படி இந்த சேர சோழ பாண்டியர்களின் பலம் குன்றியது என்பது குறித்தும் பார்த்து வருகின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலம், 250 ஒரு 550 பொதுயுகம் தமிழக வரலாற்று அறிஞர்களால் இருண்ட காலம் என்றே அழைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இங்கு ஆட்சி செய்தவர்கள் யார் என்பது பல காலம் தெரியாமலேயே இருந்து வந்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு தற்செயலான விபத்தாக கண்டறியப்பட்ட செப்பேடுகளில் அந்நியர்களாகிய களபிரர் அவர்களுடைய ஆட்சியை பற்றிய குறிப்பு முதலாக வெளிவருகிறது. இந்த செப்பேடுகளை 8ஆம் நூற்றாண்டில் இயற்றச் செய்தது முதலாம் நெடுஞ்சடையன் வரகுணவர்மன். இவனுடைய மற்றொரு பெயர் ஜடில பராந்தகன். இவனுடைய ஆட்சி காலம் 765 815 பொதுயுகம். வேள்விக்குடி என்கின்ற கிராமத்தை ஒரு பிரம்மதேயமாக கொடுப்பதற்கான செப்பேடாக இது எழுதப்பட்டதால் இந்த செப்பேடுகளுக்கு வேள்விக்குடி செப்பேடு என்கின்ற பெயர் ஏற்பட்டது. தமிழ் மற்றும் சமஸ்கிருத எழுத்துக்கள் பொறித்த இந்த செப்பேடுகளை மதுரைக்கு அருகே மாடகுளம் என்கின்ற இடத்தில் ஒரு வயலை உழுதபோது தற்செயலாக கண்டெடுத்ததாக ஆங்கில ஆவணங்கள் பதிகின்றன. இந்த செப்பேடுகள் உடனடியாக இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டன. இன்று வரை அவை லண்டன் மாநகரத்தில் உள்ள பிரிட்டிஷ் மியூசியம் அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இந்த செப்பேடுகளின் ஒரு பிரதியை 1893 இங்கிலாந்திலிருந்து அப்பொழுது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேய அரசின் தொல்பொருள் துறைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் வெகு நாள் வரை அதை யாருமே படிக்கலை. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முதலாக திரு KG சங்கரன் என்பவர் வட்டெழுத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த செப்பேடுகளின் தமிழ் பகுதிகளை படித்து செந்தமிழ் என்கின்ற நாளிதழில் வெளியிட்டார். சமஸ்கிருத பகுதி பார்த்தீங்கன்னா கிரந்தத்தில் எழுதப்பட்டிருந்தது. இந்த செப்பேடுகளின் முழு விவரமும் முதன்முறையாக 1923ஆம் ஆண்டு இந்தியன் எபிகிராஃபிக்கல் சொசைட்டியோட எபிகிராஃபிகா இண்டிகாவில் வெளியிடப்பட்டது. இதில்தான் முதல் முறையாக தமிழகத்திலே ஒரு 250 பொதுயுகம் தொடங்கி களபிரர் என்கின்ற ஒரு அந்நிய வம்சத்தை சார்ந்தவர்களின் ஆட்சி இருந்தது என்பதற்கான ஒரு தகவல் தெரிந்தது. தமிழகத்தை பொறுத்தவரையில் முதன்முறையாக எழுத்து வடிவில் கிடைத்த ஒரு பிரம்மதேயம், அதாவது பிராமணர்களுக்கு ஒரு அரசன் வழங்குகின்ற நன்கொடை நிலம் முதலாக காமிக்கப்படுவது இந்த வேள்விக்குடி செப்பேட்டில் தான். இப்போ எதனால் இந்த வேள்விக்குடி செப்பேடை ஜடில பராந்தகன் வெளியிட்டான் என்பது ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு நாள் இந்த பாண்டியன் நெடுஞ்சடையனின் 3வது ஆட்சி ஆண்டில் அவனுடைய அரண்மனைக்கு வெளியே ஒரு பெரிய கூச்சல் கேட்க அரசன் ஆட்கள் அனுப்பிச்சு யாருன்னு பார்க்க சொல்கிறான். அப்போது ஒரு பிராமணனை அவனுடைய அவைக்கு அழைத்து வருகின்றார்கள். இந்த பிராமணன் என்ன சொல்கிறான், 7 தலைமுறைக்கு முன்னாடி தன்னுடைய மூதாதையரான கொற்கை கிழான் நற்கொற்றன் என்பவனுக்கு இந்த பாண்டியர்களின் முன்னோனான பல்யாக முதுகுடுமி பெருவழுதி என்கின்ற மன்னன் அந்த பிராமணன் செய்த வேள்விக்கு பரிசாக ஒரு பிரம்மதேயம் கொடுத்ததாக கூறுகின்றான். இந்த வேள்விக்குடி செப்பேட்டில்தான் முதன்முறையாக சங்க இலக்கியங்களிலே பல்சாலை முதுகுடுமி என்று அழைக்கப்பட்டு வந்த பாண்டிய மன்னன் பல்யாக முதுகுடுமியாக யாகசாலை என்கின்ற பொருள்படும்படி பெயர் மாற்றம் செய்யப்படுகின்றான். இதை குறித்து நாம் விரிவாக பல்யாகசாலை முதுகுடுமி பற்றிய ஒரு பகுதியில் பார்த்திருக்கின்றோம். அதோடைய லிங்கை நான் இங்கே தரேன். இந்த செப்பேட்டின் தமிழ் பகுதி இந்த கதையோடு தான் தொடங்குகிறது. இப்போ இந்த பிராமணன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தன்னுடைய முன்னோனுக்கு கொற்கைக்கு அருகே உள்ள பாகனூர் கூற்றத்தில் இருந்த மிக செழிப்பான விளைநிலங்கள், அந்த இடத்திற்கு வேள்விக்குடி என்று ஏன் பெயர் சூட்டினாங்களாம், வேள்வி செய்து கொண்டிருந்த ஒரு குடிக்கு வழங்கிய பரிசு நிலம். அப்படிப்பட்ட அந்த வேள்விக்குடியை தங்கள் முன்னோர்கள் பெற்று நீடு புக்தி துய்த்த பின் என்கின்ற வார்த்தை செப்பேட்டில் வருகிறது. ரொம்ப நாளாக அனுபவ பாத்தியதை அவர்கள் குடும்பத்தில் இருந்த பிறகு 250 பொதுயுகத்தில் களபிரர் என்கின்ற அந்நிய ஆட்சியினர்
அந்த பிரம்மதேயத்தை ரத்து செய்து அந்த நிலங்களை பிடுங்கிக் கொண்டதாக அந்த பிராமணன் கூறுகின்றான். அப்போ அந்த களபர அரசன் என்ன பண்ணியிருக்கான், அந்த இறையிலி நிலங்களை இவரிடமிருந்து பறித்து மீண்டும் உழவடை செய்தவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு 300 ஆண்டு காலம் அந்த களபரர்களே அந்த பகுதியை ஆட்சி செய்ததாகவும், அதற்கப்புறம் ஒரு 550 பொது யுகத்தில் கடுங்கோன் என்ற பாண்டிய மன்னன் அவர்களை தோற்கடித்து விரட்டி மீண்டும் பாண்டிய ஆட்சியை கூடலில் நிறுவியதை அந்த செப்பேடு கூறுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 தலைமுறை மன்னர்கள் வந்து போகின்றார்கள். அந்த பாண்டிய மன்னர்களின் பெயரெல்லாம் வரிசை கிரமமாக செப்பேட்டில் இருக்குது. அத்தனை காலமும் இந்த நற்கொற்றனின் வாரிசுகள் இந்த பிரம்மதேயம் குறித்து எதுவும் கூறாமல் திடீர்னு பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டிலே இந்த நெடுஞ்சடையனின் காலத்திலே நிலம் தங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கொண்டு வந்து மன்னனுக்கு முன்னால் வைக்கின்றார்கள். அப்போ இதை கேட்டவுடனே பாண்டிய மன்னன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த இறையிலிக்கான ஆதாரத்தை காமிக்க சொன்னதாகவும், அங்கனமே இந்த நற்கொற்றனின் வாரிசுகள் ஆதாரத்தை காண்பித்ததாகவும், அதை சரிபார்த்து மன்னன் மீண்டும் அந்த பிரம்மதேயத்தை நிறுவி வேள்விக்குடி கிராமத்தை அந்த நற்கொற்றனின் வாரிசான காமக்கண்ணி நற்சிங்கன் என்பவனுக்கு வழங்கியதாகவும், அந்த நற்சிங்கன் அந்த இடங்களின் 3இல் 1 பகுதியை தான் வைத்து கொண்டு மீதி பகுதியை அங்கிருந்த ஒரு 50 பிராமண குடும்பங்களுக்கு வகுத்து கொடுத்ததாகவும் அந்த செப்பேடு கூறுகிறது. இப்போ ஒரு 700 ஆண்டு கால இடைவெளிக்கு பின்னால் இந்த நற்சிங்கனிடம் எப்படி ஒரு மூலப்பத்திரம் இருக்கும், ஒரு அரசனின் ஆணையோடு வருகின்ற ஒரு ஓலைச்சுவடி என்பது அந்த காலகட்டத்திற்குள் நிச்சயமாக மறைந்து போயிருக்கணும். அப்போ இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த நற்சிங்கன் காண்பித்தது ஒரு ஆங்கிலத்தில் ஃபார்ஜரி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு பொய்ப்பத்திரமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு அரசனின் அவையிலே பிராமணர்களுக்கு இருந்த அதிகப்படியான செல்வாக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செப்பேட்டின் சமஸ்கிருத பகுதி பார்த்திங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ என்ற ஒரு மங்கள சொல்லோடு தொடங்கி பாண்டியர்களின் புகழை பாடுகின்றது. இது நமக்கு இங்கே தேவையில்லை அப்படின்னா கூட இதில் இடம்பெறுகின்ற வாசகங்கள் சிலவற்றை நாம் பார்க்க வேண்டும். எதற்கென்றால், எப்படி அந்த காலகட்டத்தில் இந்த பிராமணர்கள் மன்னர்களை ஆங்கிலத்தில் பிரெயின் வாஷ் என்று சொல்வோம், தொடர்ந்து அவருடைய அந்த சிந்தனை ஓட்டத்தை மாற்றி அவர்களுடைய வம்சாவளியை பற்றிய பழமையை பற்றிய புதுக்கதைகளை உருவாக்கி அவர்களை நம்ப வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிவபெருமானுக்கு ஒரு வணக்கம் கூறி தொடங்குகின்ற இந்த சமஸ்கிருத பகுதி பாண்டிய வம்சத்தின் புகழை எடுத்து இயம்புகிறது. பாண்டியர்கள் பூமியின் பாரத்தை தாங்குவதால் ஆதிசேஷனுக்கு ஓய்வு கிடைக்கின்றதாம். மற்றொரு ஸ்லோகத்தில் இந்த பாண்டியருடைய ஆட்சி எத்தனை காலமாக இந்த பூமியில் நடக்கிறது என்றால், பிரளய காலத்தில் பாண்டிய வம்சம் மட்டும் அழியவில்லையாம். சென்ற கல்பத்தின் இறுதியில் இருந்த அரசன் இந்த கல்பத்தின் துவக்கத்தில் சந்திரனுக்கு மகனாக பிறந்து அவனுக்கு பெயர் புதன் என்று இடப்பட்டு, சென்ற கல்பத்தை போலவே இந்த கல்பத்திலும் இவர்கள் ஆட்சி தொடங்க வேண்டும் என்று பிரம்மனால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக ஒரு ஸ்லோகம் கூறுகிறது. இந்த புதனுக்கு புரூரவஸ் என்கின்ற ஒரு மகன் பிறந்ததாக இன்னொரு ஸ்லோகம் கூறுகிறது. இந்த புரூரவஸ் பெரும் மன்னர்களை எல்லாம் அழித்து பாண்டிய மன்னர்களின் லட்சணையான மீன் சின்னத்தை மேருமலையின் உச்சத்தில் பதித்ததாக மற்றொரு ஸ்லோகம் கூறுகிறது. சமஸ்கிருத பகுதியில் 99ஆம் வரியில் நெடுஞ்சடையனுக்கே மனுப்பமான் என்கின்ற பெயர் கொடுக்கப்படுகின்றது. அதாவது மனுவின் வழியில் வந்தவன். மற்றொரு ஸ்லோகத்தில் எப்படி கும்பத்திலிருந்து பிறந்த கும்பமுனி அகத்தியர், மேருமலையின் வளர்ச்சியை தடுத்தவர், கடல்களையெல்லாம் குடித்தவர், இந்த அகத்தியர்தான் இந்த பாண்டியர்களின் குல குரு என்றும், இந்த வம்சத்தில் தோன்றிய மன்னர்களுக்கு முடிசூட்டு விழா செய்கின்ற உரிமை அவருக்கு தான் இருந்தது அப்படின்னும் இன்னொரு ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அண்மை காலமாக திடீரென்று இந்த குறுமுனி ஆகிய அகத்தியர் குறித்த, அதுவும் அவர் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஆற்றிய மாபெரும் தொண்டு குறித்து பல இடங்களிலே விமர்சையாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த அகத்தியர் என்பவர் ஆங்கிலத்தில் மித்திக்கல் கேரக்டர் என்று கூறுவோம்.
ஒரு புனையப்பட்ட கதாபாத்திரம். இவர் வழியாக கூறப்படுகின்ற கதைகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தமிழ் மக்களின் பகுத்தறிவுக்கு ஒவ்வாமல் அவர்களுடைய இன்டலெக்ட் என்று சொல்லக்கூடிய அறிவுத்திறத்தை குறைவாக மதிப்பிடுவதற்கான ஒரு களமாக அமைகின்றது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொல்காப்பியத்தை நமக்கு அளித்த மகான் தொல்காப்பியரை அகத்தியரின் மாணவர் என்று ஒரு கதையிலே கூறிவிட்டனர். வேத பிராமணர்களின் கோத்திரங்களில் ஒன்று அகத்தியர் கோத்திரம். இங்கு மட்டும்தான் இந்த பெயர் வருதே ஒழிய ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு வரலாற்று பாத்திரமாக எங்கேயுமே அகத்தியர் இடம்பெறவில்லை. த மித் ஆஃப் அகத்தியர் என்பது பற்றி நாம் தனியாக ஒரு பகுதியில் பார்ப்போம். வேள்விக்குடி செப்பேடுகளின் சமஸ்கிருத பகுதிகளை முதலாக ஆராய்ந்து வெளியிட்ட ஹெச் கிருஷ்ண சாஸ்திரி அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த சமஸ்கிருத பகுதி எல்லாமே பிற்காலத்தில் செய்யப்பட்ட ஒரு இடைச்செருகலாக இருந்திருக்கலாம். ஹெச் கிருஷ்ண சாஸ்திரி அவர்கள் ஏஎஸ்ஐயுடைய ஒரு சீனியர் எபிகிராஃபிஸ்ட். ஆனால் அவருக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சமஸ்கிருத பகுதிங்கிறது முதல்ல இருந்தே இருந்திருக்கணும். ஏன்னா அந்த 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் எல்லா கல்வெட்டுகளிலும் தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்தே இடம்பெறுகின்றன. அந்த காலத்தில் என்ன நம்பப்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செப்பேட்டிலேயோ ஒரு பிரசஸ்தியிலேயோ சமஸ்கிருதம் இடம்பெற்றால் அந்த செப்பேட்டின் மதிப்பு கூடுவதாக நம்பப்பட்டது. இப்படி சமஸ்கிருதத்தை முதலில் கல்வெட்டுகளில் புகுத்தியவர்கள் தமிழ் பகுதிக்குள் வந்த பல்லவர்கள். இப்போ நாம் பழையபடி இந்த செப்பேட்டின் தமிழ் பகுதிக்கு வந்தோமானால், களபிரர் குறித்து வரி 39-40 அளவரிய ஆதிராஜரை அகல நீக்கி அகலிடத்தை களபரன் என்னும் கலி அரைசன் கை கொண்டான் என்று கூறுகிறது. இந்த இடத்துல கலி அரைசன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, கலி என்பது ஒரு கொடுங்கோல் ஆட்சியை குறிக்கின்ற சொல்லாக கொள்ளப்படுகின்றது. மயிலை சீனி வெங்கடசாமி என்கின்ற புகழ்பெற்ற வரலாற்று அறிஞர் தன்னுடைய களபிரர் ஆட்சியில் தமிழகம் 1975ஆம் ஆண்டு வெளிவந்த அந்த நூலில் களபிரர்கள் எப்படி தமிழ் மொழி பேசாது கன்னட நாட்டின் எல்லை பகுதியிலிருந்து உள்ளே வந்த ஒரு அந்நிய கூட்டம் என்பதை பதிகின்றார். அவர்களும் ஒரு திராவிட இனத்தவராக அந்த காலகட்டத்தில் அப்போதுதான் உருவாகி கொண்டிருந்த கன்னட மொழியினை பேசி இருக்க வேண்டும். அவர்களுடைய அரசாங்க பயன்பாட்டிற்கு பிராகிருதம் மற்றும் பாலி மொழியை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று எழுதுகின்றார். அவர்கள் ஆட்சி செய்த பகுதி களபப்பு என்கின்ற பகுதி. சமண இலக்கியமாகிய வட்டாரதன என்கின்ற இலக்கியத்தில் எப்படி வடக்கே உஜ்ஜயினிலிருந்து சமண ஆச்சாரியராகிய பத்ரபாகு நூற்றுக்கணக்கான தன்னுடைய சீடர்களோடு இடம்பெயர்ந்து இந்த களபப்பு பகுதிக்கு வந்ததாக காட்டுகின்றது. இந்த ஆச்சாரியருடன் சேர்ந்து வந்தவர் புகழ்பெற்ற மகத பேரரசரான சந்திரகுப்த மௌரியர். இதை பற்றி நாம சென்ற பகுதியில் பார்த்தோம். கன்னட கல்வெட்டுகளிலிருந்து இந்த களபப்பு என்கின்ற பகுதிதான் பின்னாளில் ஸ்ரவண்ண பெலகோலா என்று பெயர் மாற்றம் அடைந்தது என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. ஸ்ரவண என்பது சமணர்களை குறிப்பது. பேல் என்றால் வெள்ளை நிறம், அவர்கள் ஆடையின் நிறம். கோல என்றால் தமிழிலே குளம். இந்த இடம் கர்நாடகாவிலே மைசூருக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வடக்கிலே 2 மலைகளுக்கு நடுவே இருந்தது. தொட்டபெட்டா என்கின்ற ஒரு பெரிய குன்று, சிக்கப்பெட்டா என்கின்ற ஒரு சிறிய குன்று. இந்த சிக்கப்பெட்டா பின்னாளில் சந்திரகுப்த மௌரியரின் நினைவால் சந்திரகிரி என்று அழைக்கப்பட்டது. இந்த மலைதான் களபப்பு மலையாக பெயர் மாற்றம் அடைந்தது என்பதை கல்வெட்டியலாளர் ஆர் நரசிம்மாச்சாரியார் அவர்கள் எபிகிராஃபிகா இண்டிகா வால்யூம் 23 நமக்கு காட்டுகின்றார். மைசூருக்கு அருகே ஹொசகட்டா என்கின்ற இடத்தில் ஒரு கல்வெட்டில் ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுராள கலவர திருராஜ்யதலே என்கின்ற ஒரு வரி தொடங்குகிறது. அது இந்த பகுதியை ஆண்ட களபிரரின் ராஜ்யம் கோலார் பகுதி வரை, கோலாருக்கு அந்த காலகட்டத்தில் கோலாலபுரா என்று பெயர், அந்த கோலார் பகுதி வரையிலும் மைசூருக்கு அருகே உள்ள நந்திமலை வரை பரவி இருந்ததை நமக்கு காட்டுகிறது. அவர்கள் பெருவாரியாக சமணர்களாக இருந்தனர். மைசூரை சுற்றி உள்ள பகுதிகளிலிருந்து கண்டெடுக்கப்படுகின்ற கன்னட மொழி கல்வெட்டுகளை வைத்து மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எப்படி இந்த களபிரர்கள் ஒரு டைனாசிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் பெரும் அரசர்களாக இல்லாமல் சிற்றரசர்களாக, ஃபியூடேட்ரீஸ் என்று சொல்வோம்,
அந்த காலகட்டத்தில் கன்னட பகுதியிலே பெரும் பலம் வாய்ந்தவர்களாய் விளங்கிய கடம்பர்கள், கங்கர்கள் போன்ற அரசர்களுக்கு உட்பட்ட ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு காட்டுகின்றார். 1927 வெளிவந்த த மைசூர் ஆர்கியாலஜி ரிப்போர்ட் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி திண்டிகன் என்கின்ற களபர மன்னன் ஸ்ரீபுருஷன் என்ற பெயர் பெற்ற ஒரு மேலை கங்க மன்னனுக்கு உட்பட்ட ஆட்சியாளனாக ஒரு தானம் அளிப்பதற்கு அந்த கங்க மன்னனின் அனுமதியை வாங்கினான் என்று பதிந்து காட்டுகிறது. தொடர்ந்து பேராசிரியர் மு. அருணாச்சலம் அவர்கள் தன்னுடைய த கலபராஸ் இன் த பாண்டியா கண்ட்ரி என்கின்ற புத்தகத்தில் எப்படி இந்த அசோக சக்கரவர்த்தியின் காலத்திற்கு பிறகு சாத்தவாகனா டைனாசிட்டி என்கின்ற ஒரு மன்னர் பரம்பரை அந்த டெக்கான் பகுதி முழுவதும் கைப்பற்றியது என்றும் அவர்களுக்கு கீழ் பல குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் என்றும் காண்பித்து இந்த சாத்தவாகன மன்னர்களின் வீழ்ச்சி ஒரு 227 பொது யுகத்திலிருந்து தொடங்கியது என்றும் அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஆட்சியின் கீழ் இருந்த பல சிற்றரசர்கள் தனித்தனியாக பிரிந்து வெவ்வேறு இடங்களுக்கு சென்றனர் என்றும் குறித்து அப்படி பிரிந்து வந்ததில் இந்த களபரர்களும் இருந்திருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுகின்றார். இப்படி கன்னட பகுதிகளிலிருந்து தமிழ் பகுதிகளுக்குள் வந்த இந்த களபரரில் ஒரு கிளை மதுரையை சூழ்ந்து கொண்டது, மற்றொரு கிளை சோழ நாட்டிற்குள் சென்று புகாரை பிடித்து கொண்டது, மற்றும் ஒரு கிளை தொண்டை நாட்டில் இருந்த காஞ்சிபுரத்தை கைப்பற்றியது. இப்ப இந்த களபரர்கள் மூவேந்தர்கள் ஆட்சி செய்த தமிழகத்தின் முழு நிலப்பரப்பையும் அவர்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வரவில்லை. பாண்டியர்களின் தலைநகராகிய கூடலை அவர்கள் பிடித்து கொண்டார்களே ஒழிய பாண்டிய வம்சத்தை அடியோடு அழிக்கவில்லை என்பதற்கான சான்று வேள்விக்குடி செப்பேட்டில் இடம்பெறுகின்ற ஒரு வரி 41 பாண்டியராஜன் வெளிப்பட்டு என்கின்ற வாசகம் இடம்பெறுகிறது. அப்போ அதுவரையிலும் கூடலை விட்டு தள்ளி வேறு ஒரு பகுதியிலிருந்து பாண்டிய வம்சாவளியினர் ஆட்சி செய்து கொண்டு தங்களுடைய தலைநகரை மீண்டும் பிடிப்பதற்கான சரியான வேலையை எதிர்நோக்கி இருந்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு புரிகின்றது. அப்படி ஆட்சி செய்த பாண்டியர்கள் கொற்கையிலிருந்து ஆண்டிருக்கலாம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அதுபோல் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டிலும் காவிரி பூம்பட்டினத்தை இந்த களபரர்கள் பிடித்து கொண்ட அந்த சூழ்நிலையில் சோழர்களின் பழைய தலைநகரமாகிய உறையூர் அந்த காலகட்டத்தில் பலமிழந்து விட அந்த சோழர்களின் வம்சாவளியினர் உறையூரிலிருந்தும் பழையறையிலிருந்தும் தொடர்ந்து ஆட்சி செய்திருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் காட்டுகின்றனர். களபப்பு மலைப்பகுதியிலிருந்து வந்ததுனால இவர்களை பழைய கல்வெட்டுக்கள் களபுரான் என்று அழைக்கின்றன. இப்போ 8ஆம் நூற்றாண்டிலே பாண்டிய நெடுஞ்சடையின் காலத்து கல்வெட்டில் அந்த களபுரான் என்பதை சமஸ்கிருதமயமாக்கி களபரர் என்று பதிந்து காட்டியுள்ளனர். ஆனால் இந்த வேள்விக்குடி செப்பேடு வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த களபரருடைய மூலம் குறித்து வெவ்வேறு ஆராய்ச்சியாளர்கள் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். மு. ராகவ ஐயங்கார் என்கின்ற வரலாற்று ஆசிரியர் சங்க இலக்கியங்களிலே அகநானூரிலே இடம்பெறுகின்ற கள்வர் கோமான் புள்ளி என்கின்ற வரியை சுட்டி காமிச்சு அந்த கள்வர், அதாவது இவர்கள் வேங்கடமலை என்கின்ற இன்றைய திருப்பதி அந்த பகுதிகளை ஆண்டவர்கள், இவர்கள்தான் களபரர் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அதுபோல் இன்னும் சில ஆய்வாளர்கள் தமிழக வடக்கு எல்லையாகிய மொழிபெயர் தேயத்தில் ஆண்ட கோசர்கள் என்பவர்கள் இந்த களபரர்களாக இருக்கலாம் என்கின்ற கருத்தை தெரிவித்தனர். இன்னும் சில அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ் பேசிய வேளாளர்கள். இதை எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா களமர் என்கின்ற சொல் களத்தில் விளைச்சல் காணும் உழவர்களை குறிப்பது. அந்த சொல்லை குழப்பிக்கொண்டு இந்த களமர் தான் களபரர் என்று வேறு கருத்து தெரிவித்தனர். இந்த குழப்பங்களுக்கு பெருவாரியான காரணம் என்ன அப்படின்னா இந்த களபரரை பின்னாளில் வந்த இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் வெவ்வேறு பெயர்களால் குறித்தனர். இதை மிக தெளிவாக தன்னுடைய புதிய நோக்கில் களபரர் வரலாறு என்கின்ற புத்தகத்தில் கல்வெட்டு இயலாளரான முனைவர் பத்மாவதி அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். களப்பாளர், கலி அரைசர், கருநடவேந்தன், கலந்தை கூற்றனார், கலிப்பகை, வடுக கருநாடர் என்கின்ற பல பெயர்களால் இவர்கள் வழங்கப்பட்டதை அவர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் இந்த வேள்விக்குடி செப்பேடு போல் கண்டெடுக்கப்பட்ட தளவாய்புரம் செப்பேடு போன்ற செப்பேடுகளில் இருந்தும் இந்த இலக்கியங்களை ஆய்வாளர்கள் மீள்பார்வை செய்து படித்ததிலிருந்தும்
இன்று இந்த களபிரர் உடைய ஆரிஜின் என்று சொல்லக்கூடிய தோற்றம் நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. இவர்கள் தமிழகத்திற்கு வடகிழக்கே இருந்து வந்த ஒரு கன்னட மொழி பேசிய அந்நிய ஆட்சியாளர். இப்போ 1ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்துதான் கன்னட மொழி ஒரு தனி மொழியாக உருவெடுக்க தொடங்கியது. அப்போ இந்த களபிரர் பேசியது புரோட்டோ கன்னடா என்கின்ற வகையிலே அந்த மொழியின் ஒரு முதல் படிவமாக இருந்திருக்க வேண்டும். அவர்களுடைய அரசாங்க மொழியாக பிராகிருதமும் பாலியும் இருந்திருக்க வேண்டும். 2ஆம் நூற்றாண்டு பொதுயுகத்தை சார்ந்த சாத்தவாகனா மன்னனான சதகரணி என்பவன் வெளியிட்ட நாணயங்களில் பார்த்தா ஒரு பக்கம் பிராகிருதமும் மறுபக்கம் தமிழிலும் எழுத்துக்கள் இருப்பதை கொண்டு இவர்களுடைய அரசியல் மொழி பிராகிருதமாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. பேராசிரியர் அருணாச்சலம் அவர்கள் இந்த பிராகிருதம் என்பது அர்த்தமகதியாக இருந்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை தெரிவிக்கின்றார். அதிலே வடுக மொழியும் இந்த முற்கன்னடம் என்று சொல்லக்கூடிய புரோட்டோ கன்னட சொற்களும் கலந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அர்த்தமகதி என்கின்ற சொல்லுக்கே பாதி மகதி என்பது பொருள். இது சமணர்களால் பெருவாரியாக பயன்படுத்தப்பட்ட மொழி. இந்த அர்த்தமகதியின் தோற்றம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா மகதாவில். அந்த பகுதியிலிருந்து தான் சமணர்களின் சமய குருவாகிய 24வது தீர்த்தங்கரரான மகாவீரர் தோன்றுகின்றார். அப்போ அதோடு கூட அங்கிருந்து வருகின்ற இந்த அர்த்தமகதி. கிழக்கு இந்தியாவின் பல மொழிகளுக்கும் அடிப்படை இந்த அர்த்தமகதி. பிராகிருதம் பாலி போன்ற மொழிகள் நன்றாக வளர்ச்சி பெற்ற நிலையில் வடக்கிலே இன்று வழங்குகின்ற பல மொழிகளின் வளர்ச்சிக்கு சமஸ்கிருதம் உட்பட, அதாவது வேதகால மொழியிலிருந்து இன்று பயன்பாட்டில் இருக்கின்ற சமஸ்கிருதத்தின் வளர்ச்சிக்கு உட்பட இந்த பிராகிருதம் மற்றும் பாலி மொழிக்கு உள்ள முக்கியமான பங்கினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் பிராகிருதம் வந்தது என்று தலைகீழாக மாற்றி சில அறிஞர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றனர். இப்போ இந்த மொழிகளுடைய பெயரையே பார்த்தீங்கன்னா பிராகிருதம் என்பதற்கு இயல்பான நிலை என்று பொருள், சமஸ்கிருதம் என்றால் நன்றாக செய்யப்பட்டது என்று பொருள். இதற்கு மேல் இது குறித்து நாம் இங்கே விரிவாக பார்க்க இயலாது. இப்போ இந்த 1ஆம் நூற்றாண்டு பொதுயுகத்திலிருந்து தாய்மொழியாகிய தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி பிரிந்து வளரத் தொடங்குகின்றது. அந்த மொழியிலே இருக்கின்ற சமஸ்கிருத ஆளுமை பிராகிருதம் பாலி வழியாக உள்ளே செல்கின்றது. அந்த அளவிலே இந்த புதிய கன்னடத்தை பேசிக்கொண்டு தமிழ் பகுதிகளுக்குள் உள்ளே வந்த களபிரர்களால் இங்கு இருந்த மொழி, நாகரிகம், பண்பாடு, சமயம் எல்லாவற்றிற்கும் இடையூறுகள் ஏற்பட்டன. அவர்களால் பண்பாட்டு ரீதியாக பெரிய மாறுதல்களை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் சமண சமயத்தில் மிக ஆழ்ந்த பிடிப்பு உடையவர்களாக அவர்கள் இருந்ததனால் தமிழ் பகுதிகளுக்குள் வந்த பிறகும் அவர்கள் சமண சமயம் பரவுவதற்கான வேலைகளை பார்த்திருக்க வேண்டும். இதோடைய தாக்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பின்னாளில் வருகின்ற த மிடிவல் பாண்டியாஸ், அந்த பாண்டிய மன்னர்கள் சமண சமயம் தழுவியவர்களாக இருக்கின்றனர். 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறுகின்ற சேக்கிழாரின் பெரிய புராணம், இது எழுதப்பட்டது 12ஆம் நூற்றாண்டு. அதில் மூர்த்தி நாயனார் என்கின்ற நாயன்மாரின் கதையில் எப்படி மதுரை ஒரு களபிர ஆட்சியின் கீழ் இருந்தது என்பதை சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். காணக்கடி சூழ் வடுக கருநாடர் என்று எழுதுகின்றார். அப்போ மதுரையில் ஒரு 4லிருந்து 5ஆம் நூற்றாண்டு பொதுயுகத்திற்குள் ஆண்ட ஒரு களபிர மன்னனை குறிப்பதாக இதை நாம் கொள்ள வேண்டி உள்ளது. இந்த மூர்த்தி நாயனார் எப்படி சிவபெருமானின் அருளால் இந்த களபிர ஆட்சியை தோற்கடித்து ஆட்சி நிறுவினார் அப்படிங்கிறதான் அவருடைய கதை. அதை இங்கே நாம் விரிவாக பார்க்க முடியாது. பெரிய புராண கதைகளை நான் தனியாக ஒரு தொடராக வழங்குகின்றேன். மூர்த்தி நாயனாருடைய அந்த லிங்கை நான் இங்கே தரேன். பொதுவாக தமிழ் பகுதிக்குள் முதலிலே உள்ளே வந்த சமண துறவிகள், இவர்கள் கொண்டு வந்த சமண மதம், இது எல்லாம் பார்த்திங்கன்னா எந்தவித புரட்சியும் இல்லாமல் ஒரு அமைதியான முறையிலேயே தமிழக மக்களால் வரவேற்கப்பட்டிருக்கின்றனர் என்பதற்கு நமக்கு ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னா, பாண்டியன் நெடுஞ்செழியனிலிருந்து அதியமான் நெடுமான் ஆஞ்சி வரை இந்த சமண முனிவர்களுக்காக அவர்கள் அளித்த நன்கொடைகள், இதை நாம் கல்வெட்டு செய்திகளாக நெடுஞ்செழியனை குறிக்கின்ற மாங்குளம் கல்வெட்டு, அதியமானை குறிக்கின்ற ஜம்பை கல்வெட்டு, இதையெல்லாம் குறித்து நாம் மிக விரிவாக முந்தைய பகுதிகளில் பார்த்திருக்கின்றோம்.
அப்போ இப்படி ஒரு அமைதியான முறையிலே உள்ளே வந்த இந்த சமண சமயமானது இந்த களபிரரின் வருகைக்கு பிறகு நிலை மாறியதா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டி உள்ளது. ஆனால் மொத்தத்தில் மொழிக்கோ தமிழர் பண்பாட்டுக்கோ இவர்கள் பெரும் கேடு விளைவித்ததாக முன்னாளில் நம்பப்பட்டது சரியல்ல என்று இப்போது உள்ள தரவுகள் நமக்கு காட்டுகின்றன. இருந்தாலும் மு. அருணாச்சலம் அவர்கள் தன்னுடைய த கலப்ராஸ் இந்த பாண்டியா கண்ட்ரி புத்தகத்தில் எப்படி இன்றைக்கு நாம் பேச்சு வழக்கில் வழங்குகின்ற ஒரு சொல் கலேபரம், அதாவது ஒரு குழப்பமான அமைதியற்ற ஒரு சூழ்நிலையை ஒரே கலேபரமாக இருந்ததுப்பா என்று நாம் சொல்வோம். தமிழ் மொழியில் அதே போல் கலவரம் என்று நாம் வழங்கி வருகின்ற சொல் அதற்கும் இதே பொருள்தான். ஆனால் வேர்ச்சொல் எது என்று தெரியாத நிலையில் ஃபோனலாஜிக்கல் ஐடென்டிட்டி என்று ஒலிப்பு முறையை வைத்து இந்த கலேபரம் கலவரம் எல்லாம் கலபரர் என்கின்ற சொல்லுக்கு ஒத்ததாக இருப்பது சிந்தனைக்கு உரியது என்கின்ற ஒரு சுவாரஸ்யமான கருத்தை தன் புத்தகத்தில் வைக்கின்றார். அந்த அளவில் நாம் தொடர்ந்து அடுத்த பகுதிகளில் இந்த கலபரரின் ஆட்சி குறித்தும் எப்படி அவருடைய ஆட்சி ஒரு இருண்ட காலம் என்று கூறுகின்ற அளவில் இல்லை என்பது குறித்தும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.